சிம்பிளான குதிரவாளி, கொலசாமர், சாமை, தெனை, வரகு, பனிவரகு, ராகி, கம்பு, கேழ்வரகு, சோளம் இது எல்லாத்தையுமே நம்மளோட உணவுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். என்னைக்குமே சிறுதானியம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மதிய உணவா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சோண்டு குவான்டிட்டி ஒரு நாள் வாரத்துக்கு, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 2 நாளும், அதுக்கடுத்த வாரம் 3 நாளும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட் நேரம் சிறுதானியம் சாப்பிடாதீங்க, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி வாங்குறது வந்துட்டு ஊர்ல இருந்து வாங்குங்க. நமக்குன்னு ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊர்ல இருந்து வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஆர்கானிக் ஸ்டோர்ல, நார்மலான ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நம்மளோட உணவுல இன்க்ளூட் பண்ணலாம். சிறுதானியங்கள் குக் பண்றதை நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். சிறுதானியங்கள் வந்துட்டு ஃபைபர், அயன், புரோட்டீன், பீட்டா கேரட்டனாய்ட்ஸ், கால்சியம், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, which is very good for weight loss, bones, நரம்புகள், ஸ்கின், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிபி, லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், தைராய்டு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு உணவு சிறுதானியம்.